எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், உலகின் எந்த ஒரு டாப் பிசினஸ் ஸ்கூல்லயும் சரி, லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு படிக்கிற MBAலயும் சரி, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு பெரிய ரகசியம். தலைமுறை தலைமுறையா எப்படி மூலதனத்தை, அதாவது கேபிட்டலை நிரந்தரமா பெருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த குஜராத்தி மைண்ட் செட் பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல நாம டீப்பா அலச போறோம். இது கண்டிப்பா நீங்க பணத்தை பார்க்குற விதத்தையே அடியோட மாத்த போகுது. சோ உள்ள போலாமா? ஒரு நிமிஷம். 25,000 ரூபா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மொத்தம் இவ்ளோதான் பேலன்ஸ் இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பதட்டமா இருக்குல்ல? நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த மாசம் EMI எப்படி கட்டுறதுன்னு ஒரு பயம் தோத்திக்கும். கரெக்டா? நம்மள மாதிரி சாதாரண நடுத்தர வர்க்க மனநிலைக்கு இது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். சரி, இப்போ இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். பலரும் இந்த லோ பேங்க் பேலன்ஸ வறுமையோட அடையாளம்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பாரம்பரிய குஜராத்தி வியாபார குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வறுமை கிடையாது. இது ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு தத்துவம். ஏன்னா அவங்க செல்வத்தை சேமிச்சு வைக்கிற கடைசி இடமே பேங்க் அக்கவுண்ட் தான். அப்போ மீதி இருக்கிற லட்சங்களும் கோடிகளும் எங்க போச்சுன்னு கேக்குறீங்களா? அது எல்லாமே சரக்குகளாகவோ கடனாகவோ இல்ல முதலீடாகவோ வெளியில சுத்திட்டு இருக்கும். பேங்க் பேலன்ஸ் முரண்பாடு, அதாவது ஒவ்வொரு ரூபாயும் ஏன் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். பல நூறு வருஷமா நடந்த பஞ்சங்கள், தொடர்ச்சியான வறட்சி, அப்புறம் தேச பிரிவினை, இதையெல்லாம் தாண்டி வெறும் நற்பெயர் அப்படிங்கிற ஒற்றை ஆயுதத்தை மட்டுமே மூலதனமா வச்சு உயிர் வாழ்ந்த ஒரு சமூகத்தோட ஆழமான அனுபவத்திலிருந்து தான் இந்த மைண்ட் செட் உருவாயிருக்கு. கையில எதுவுமே இல்லாதப்போ அவங்களோட நாணயமும் சுறுசுறுப்பு தான் அவங்கள காப்பாத்துச்சு. அதனால பணத்தை சும்மா பேங்க்லயோ பீரோலயோ முடக்கி வைக்கிறது அவங்க நோக்கமே கிடையாது. கையில கிடைக்கிற பணம் ஒருபோதும் சும்மா தூங்கக்கூடாது. அது உடனே ஒரு பிசினஸ்லயோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலயோ வட்டிக்கு விடுற கடனாகவோ இல்ல தங்கமாகவோ மாறிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உழைக்க தெரிஞ்ச ஒரு வேலையாள தூங்க விட்டா எப்படி? இதுதான் அவங்க லாஜிக். இங்கதான் வியாபாரியின் கடிகாரம் அப்படின்ற ஒரு சூப்பரான கலாச்சார கான்செப்ட் உள்ள வருது. அதாவது அவங்களுக்கு வியாபார நேரம்னு ஒன்னு தனியா முடிவடையறதே இல்ல. ஒரு சாதாரண குடும்ப கல்யாணத்துக்கு போனா கூட அது அவங்களுக்கு புது சப்ளையர்களை பிடிக்கிறதுக்கான ஒரு இடம்தான். குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்றப்போ நடக்கிற சாதாரண பேச்சுகள்ல கூட ஏதோ ஒரு எக்கனாமிக் வேல்யூ ஒழிஞ்சிருக்கும். கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க மூளைக்குள்ள புது புது பிசினஸ் வாய்ப்புகளும் பெருகிக்கிட்டே இருக்கும். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். சாப்பாட்டு மேசை MBA. இந்த அசாத்தியமான ஃபினான்ஷியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒருத்தருக்கு உண்மையிலே எங்கிருந்து எப்படி தொடங்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இது சந்தையில நுழையறதுக்கு முன்னாடியே கிடைக்கிற ஒரு 15 வருஷ ட்ரெய்னிங். நாம பொதுவா என்ன பண்ணுவோம், நம்ம 20 வயசுல பல லட்சங்களை செலவு பண்ணி ஒரு AC கிளாஸ் ரூம்ல உட்காந்து பிசினஸ் கத்துப்போம். ஆனா ஒரு குஜராத்தி குழந்தை தன்னோட 10வது வயசுலயே சப்ளையர் கிட்ட எப்படி பேரம் பேசுறது, மார்ஜின் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தன்னோட வீட்டு சாப்பாட்டு டேபிள்லயே அப்பா அம்மா பேச கேட்டு வளருது. அந்த டைனிங் டேபிள் தான் அவங்களோட உண்மையான கிளாஸ் ரூம். அதனாலதான் சொல்றாங்க உண்மையான MBA பிறப்பிலிருந்தே தொடங்கிடுது அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, அவங்க அதிகாரப்பூர்வமா தங்களோட முதல் வியாபாரத்தை ஆரம்பிக்க மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதே மத்தவங்கள விட 15 வருஷ பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரத்தத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு புக்கும் எந்த ப்ரொஃபஸரோ அவங்களுக்கு புதுசா எதையும் கத்துக் கொடுக்க வேண்டியதில்ல. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், கண்ணுக்கு தெரியாத செல்வத்தின் ஒழுக்கம். அதாவது சிக்கனம் அப்படிங்கிறது வறுமை கிடையாது, அது கேபிட்டல் மேல அவங்க காட்டுற டிசிப்ளின். வெற்றி, வறுமை, இத பத்தின உங்களோட வழக்கமான எண்ணங்களை இது கண்டிப்பா உடைக்க போகுது. இத நல்லா கவனிங்க. ஆடம்பரமா செலவு பண்ணாததால அவங்களுக்கு வாழ்க்கையில ஆசையே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஊருக்கு தெரியணுங்கிறதுக்காக விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறது கேபிட்டலை வெட்டியா வீணாக்குறதுக்கு சமோன்னு அவங்க நம்புறாங்க. 4 பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் பழைய காரை ஓட்டுறது வறுமை இல்லைங்க. அதுதான் மூலதனத்தின் மீதான அதீத கட்டுப்பாடு. அதுதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெளியில தெரிகிற ஆடம்பர செலவுகள் எல்லாமே வேஸ்ட். செல்வம் எப்போ அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு மரத்தோட வேர் மாதிரி பூமிக்கடியில மறைஞ்சிருக்கோ அப்பதான் அது சுதந்திரமா காம்பவுண்ட் ஆகி பெருகுதுன்னு அர்த்தம். வேர்கள் வெளியே தெரிஞ்சா மரம் வளராது இல்லையா? அதே மாதிரிதான் மூலதனமும். சரி, இப்போ இந்த விளக்க தொகுப்போட ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். வியாபாரத்தோட 3 விதிகள். ஒவ்வொரு குஜராத்தியோட வியாபாரத்திலையும் டீஃபால்ட்டா ரன் ஆகுற பிளேபுக் இதுதான். ஒரு மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்குறதுக்கு இந்த 3 விதிகளை தான் ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷனா இருக்கு. 1, முதல்ல காசு, அப்புறம்தான் கடன். 2, ஒவ்வொரு உறவும் ஒரு எதிர்கால சொத்து. 3, குறைந்த மார்ஜின் ஆனா அதிக வால்யூம். எந்த ஒரு பிசினஸ் முடிவா இருந்தாலும் அவங்க மூளைக்குள்ள ஓடுற இந்த 3 ரூல்ஸ்குள்ள அது கட்டாயம் அடங்கிடும்.
இப்போ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. முதல் விதி என்னன்னா, வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்பிக்கைய ரூபாயில சம்பாதிக்கணும். காசுக்கும் கடனுக்கும் நடுவுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கோடு வச்சிருப்பாங்க. புதுசா ஒருத்தர் வந்தா ஆரம்பத்திலே கடனுக்கு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. வாய் வார்த்தைகளை விட முதல் சில கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா தான் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிரெடிட் அப்படிங்கிற பேச்சே வரும். 2வது விதி அவங்களோட நெட்வொர்க் பத்தினது. இங்க எதுவுமே வெறும் சோஷியல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. சாதாரணமா பேசி பழகுற ஒருத்தரா இருக்கலாம், இல்ல சின்னதா ஒரு பொருள் சப்ளை பண்றவரா இருக்கலாம். அவங்க எல்லாரையுமே ஃபியூச்சர் பிசினஸ்க்கான ஒரு ஆசெட்டா தான் பாப்பாங்க. இன்னைக்கு வர கஸ்டமர் நாளைக்கு இன்வெஸ்டரா மாறலாம் இல்லையா? அதனால அவங்க சர்க்கிள்ல இருக்கிற ஒவ்வொரு உறவும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அசெட். 3வது விதி ரொம்ப சிம்பிள். செல்வம்ங்கிறது ஒரே ஒரு பெரிய டீல்ல கிடைக்கிறதில்ல. அது பல சின்ன சின்ன டீல்ஸ திரும்ப திரும்ப பண்றதுல இருக்கு. அதாவது வெலாசிட்டி ஓவர் சைஸ். ஒரே டீல்ல பெரிய லாபம் அடிக்கணும்னு மாசக்கணக்கா காத்திருக்க மாட்டாங்க. லாபம் சின்னதா இருந்தாலும் அதை பலமுறை தொடர்ந்து பண்றதால அவங்க மூலதனத்தோட சுழற்சி வேகம் பல மடங்கு அதிகமாகும். இதுவே காலப்போக்குல ஒரு பெரிய செல்வமா மாறிடும். சரி, இந்த சிஸ்டம் உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா? கண்டிப்பா. அதுக்கு உதாரணம் தான் திருபாய் அம்பானியும் கௌதம் அதானியும். இவங்க 2 பேருமே எந்த ஒரு ஃபார்மல் MBA டிகிரியும் வாங்கல, பெரிய லெவல்ல பரம்பரை சொத்தும் கிடையாது. அம்பானி ஆரம்பத்துல ஒரு சின்ன கடையில மசாலா பொருட்களை வித்துட்டு இருந்தாரு. அதானி தன்னோட 20 வயசுக்கு முன்னாடியே கமாடிட்டி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா மார்ஜின், வெலாசிட்டி, நெட்வொர்க் லெவரேஜ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க சமூகத்திலிருந்தே அவங்களுக்குள்ள இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நாம இந்த விளக்க தொகுப்போட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். செல்வ இடைவெளியை குறைக்கிறத பத்தி பாப்போம். அதாவது உண்மையான வெல்த் கேப் அப்படிங்கிறது பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, அது நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு. கோடீஸ்வரர்களோட கதைகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இப்போ நேரடியா உங்களோட வாழ்க்கைக்கு வருவோம். இந்தியால இருக்கிற உண்மையான வெல்த் கேப் வருமானத்தினால வர்றது கிடையாது. அது இந்த மைண்ட் செட் ஃப்ரீக்வன்சி சார்ந்த விஷயம். பணம் தீர்ந்து போகும்போது மட்டும் பதற்றத்தோட பணத்தை பத்தி யோசிக்கிற நம்மளோட வழக்கம் எங்க இருக்கு? தினமும் பணத்தை பத்தின சிந்தனைய ஒரு நிரந்தரமான பேக்ரவுண்ட் ப்ராசஸா மூளைக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கிற குஜராத்தி மைண்ட் செட் எங்க இருக்கு? இதுதான் அந்த பெரிய வித்தியாசம். வெறும் சம்பளத்தை உயர்த்திக்கிறதாலேயோ இல்ல புது வேலைக்கு மாறதாலேயோ மட்டும் உங்களால இந்த 20 வருஷம் மைண்ட் செட் கேப்பை நிரப்பிட முடியாது. இதுக்கு உங்க மூளையோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே நீங்க முழுசா மாத்தி ஆகணும். செல்வத்தை பெருக்கிறத பத்தின ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ ஒரு பரம்பரைக்கோ மட்டும் சொந்தமான ரகசியம் கிடையாது. இது யார் வேணா பழக்கப்படுத்திக்கக்கூடிய சில சிம்பிளான பிஹேவியர்ஸ் தான். டெய்லி பணத்தை பத்தின விழிப்புணர்வு, வீண் செலவு பண்ணாத ஒழுக்கம், உறவுகளை ஃபியூச்சர் அசெட்டா பாக்குறது, லாபத்தோட அளவை விட வேகத்துல கவனம் செலுத்துறது. இது எல்லாத்தையும் நீங்களும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடாப்ட் பண்ணிக்கலாம். கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அதிகமா சம்பாதிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற வளங்களை எப்படி ஒரு அசெட்டா மாத்தனான்னு இப்போதே நீங்க புதுசா சிந்திக்க தொடங்க போறீங்களா? பணத்துடனான உங்க உறவை நீங்க மாத்த வேண்டிய நேரம் இது. இந்த விளக்கத்தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து சிந்திங்க, செயல்படுங்க.